வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி அந்த டஞ்சன் கீஸை சேவ் பண்ணி வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, வர வாரத்தில் நம்மளுக்கு ஏப்ரல் ஷெட்யூல்டு அப்டேட் விட போகிறாங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். உன்னால எதுவும் சாதிக்க முடியாதுப்பா. ஜானிசன்ஸ், உங்கள் பவர் என்ன தாங்க. கொஞ்சம் மணி டன் 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 டன். எல்லை இல்லாத உயர்வுதான் டிவிகே கில்டு சாமிதான் எல்லாருக்கும் அடக்கலம் கொடுத்து வர வைக்குமே. கில்டுனா என்னைக்கும் டிவிகே கில்டு தான். டிவிக்கு கழகம் கில்டு தானாக உருவாக்கின கில்டு இல்லை, நம்பிக்கையால் உருவாக்கின கில்டு. மறக்காமல் வந்து சேர்ந்துருக்கோங்க. கிளவா, நல்ல விஷயத்தை பற்றி பேசுனா இலவுக்கு சங்கு ஊற்றி நிற்கிற. அப்புறம் நீ பண்ண வேலைலாம் வெளில சொல்கிறோம் பார்த்துக்கா. நான் எப்போ செய்கிறேன். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள், அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்ம கில்ல சேர்த்துக்கான விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், இந்த கீஸ் வந்து கேட் கீஸை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கீஸ் வந்து எவ்வளவு வேல்யூபிள் சொல்லிட்டு. இப்போ எதுக்காக நாங்க செலவு பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கோம்னா, ஏப்ரல் அப்டேட்ல ஆக்சுவலி 30 டியர்ஸ் வரைக்கும் இதை எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸ்பென்ஷன்னால ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறாங்க டியர் 21க்கு மேல. ஸோ அது மூலியமா நம்மளால வேல்யூபிளான ஆர்டிஃபேக்ட்ஸை ஃபார்ம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேட்டில் மிஷன்ஸ்லாம் முடிக்கிறதுனால கூடுதலாகவே நம்மளுக்கு எசன்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மறக்காம இதெல்லாம் சேர்த்து வச்சிருங்க. நான் பாஸ்ட் வீக்கெண்ட்ஸ்ல இருந்து இந்த கீஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் எனக்கு கில்டு மிஷன் முடிக்கிறதுக்காக இது தேவைப்பட்டாலும் நான் செகண்ட் அக்கௌண்ட்ல கான்ட்ரிபியூஷன் பண்றதுனால அதுல நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல போனா அப்டேட் வேற ரொம்ப பக்கத்துலயே வந்துருச்சு. முதல்ல நீங்க இதை மானா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாங்கிடுங்க. எப்படிதான் இருந்தாலும் அட்வான்ஸ்டு மானா கிறிஸ்டல் நம்மளுக்கு முக்கியம் தான். ஆனா இப்போ இந்த சமயத்துல இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி 4 டைம்ஸ் உங்களால வாங்க முடியும். ஆனா அதுவே நீங்க எசன்ஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா 500 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் செலவாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது கில்ட் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் தான். இதுல உங்களால ஒரு 4 கீஸ் வாங்கிக்க முடியும். ஸோ பேசிக்கலி ஒரு வீக்ல உங்களுக்கு 32 கீஸ் கிடைக்குது அடிஷனலா. ஆனா இந்த கீஸை நீங்க என்னதான் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்பத்துல இருந்து சேவ் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம எவ்ரி 2 ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு கீ கிடைக்கும். ஆனா அது தானாவே ரெம்ப்ளினிஷ் ஆகுறதுக்கு நீங்க மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணாம இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்டா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே சேர்த்து தான் ஆகணும். ஒருவேளை உங்களை அரவணைக்கிறதுக்கு கில்டு இல்லைன்னா நம்ம டிவிக்கே கழகம் கில்டு இருக்கு, கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வேற எங்கேயாவது கீஸ் கிடைக்குமான்னு கூட தேடினேன். அது எல்லாமே பெய் டு வினுக்கு மட்டும்தான். உங்களோட மெயின் டிஃபென்ஸா இருக்கட்டும், உங்களோட மெயின் அட்டாக்கா இருக்கட்டும், எல்லாமே உங்க ஆர்டிஃபெக்ட்ஸ் கொடுக்கறது தான். சொல்ல போனா ஆர்டிஃபெக்ட்ஸ் மட்டும் தான் இந்த கேமோட கோரே. ஆர்டிஃபெக்ட்ஸ் இல்லாம எந்த மோடியும் நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனாலதான் நாங்க இந்த கீஸை சேவ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிராண்ட் நியூ ஆர்டிஃபேக்ட்ஸ் வேற வரப்போகுது. கூடவே அந்த ஆர்டிஃபேக்ட்ஸோட மேக்ஸிமம் லெவல் கூட 100 லெவல் ரீச் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், இந்த டஞ்சன் மிஷின்ஸ் கீயை சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. மறக்காம சேர்த்து வச்சிருங்க ஃபார் யுவர் ஓன் சேக். சரி தோழர்களே, இதோட இந்த காலையில் முடிச்சுக்கலாம்னா அந்த உங்க போயிட்டு தமிழ் கேமிங் மீண்டும் நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காலையில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.